தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இப்போது தமிழகத்தின் முதல்வராகும் கனவில் காத்திருக்கிறார். ஆனால் ஏராளமான சிக்கல்கள் இங்கே நிலவுகின்றன. விஜய்க்கு 108 சீட்கள், ஆனால் 106 எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. தமிழ்நாடு தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் கூட பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் வெல்ல முடியவில்லை. இதனால் அவர் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். இதே நேரம் கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் 100+ எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருப்பது விஜய்க்கு சவாலையே கொடுக்கும். தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதன் மூலம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய சரித்திரத்தை படைத்துள்ளார் நடிகர் விஜய். ஆனால் விஜய்க்கு இப்போது இருப்பது ஒன்றும் பூப்பாதை அல்ல, அது முட்கள் நிறைந்த கிரீடம் என்றுதான் சொல்ல வேண்டும். மெஜாரிட்டி இல்லை. தேர்தல் முடிவுகள் விஜய்க்கு வெற்றியை தந்தாலும் அவரால் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. ஒரு மைனாரிட்டி ஆட்சியை நடத்துவது என்பது ஒவ்வொரு நாளும் மரண போராட்டமாகவே இருக்கும். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு தொங்கு சட்டசபையை உருவாக்கியுள்ளன. விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசை நடத்துவது என்பது கத்தி மேல் நடப்பதற்கு சமம். எதிர்க்கட்சிகள் விஜய்க்கு முன்னால் இருக்கும் மிகப்பெரிய சவால் அவருக்கு எதிராக அமரப்போகும் திமுக மற்றும் அதிமுகவின் அந்த 100க்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட பலமான எதிர்க்கட்சி வரிசைதான். சட்டமன்றத்தில் நம்பர்கள் தான் எல்லாமே. 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பது என்பது இதுவரை தமிழகம் கண்டிராத ஒன்று. மேலும் எதிரே அமர்ந்திருப்பவர்கள் ஒன்றும் அரசியல் கத்துக்குட்டிகள் அல்ல, ஒவ்வொரு சட்ட நுணுக்கங்களையும் நெளிவுகளையும் அறிந்தவர்கள். இதனால் பட்ஜெட்டை முதல் புதிய கொள்கைகள் அமுல்படுத்துவது வரை ஒவ்வொரு முறையும் விஜய் ஒரு சட்டமன்ற போரை சந்திக்க வேண்டியிருக்கும். கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் கூட மைனாரிட்டி ஆட்சி அவ்வளவும் சுலபம் இல்லை. வரலாற்றை திரும்ப பார்த்தால் 2006 கூட்டணி ஆட்சி நமக்கு பல விஷயங்களை காட்டுகிறது. அப்போது திமுக தனிப்பெரும்பான்மை இல்லாமல் மைனாரிட்டி ஆட்சியை நடத்திய போது கூட்டணி கட்சிகள் பெரும் குடைச்சலை கொடுத்தது. குறிப்பாக அப்போது கூட்டணியில் இருந்த பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் திமுக ஆட்சிக்கு ஒரு தீராத தலைவலியை கொடுத்தார். வெளியிலிருந்து ஆதரவு தந்து கொண்டே ஒரு நிழல் எதிர்க்கட்சியைப் போல செயற்பட்டார் என்றே சொல்லலாம். திடீரென திமுக அரசுக்கு மார்க் போடுவதும் பொதுவெளியில் விமர்சிப்பதும் அன்றைய வாடிக்கையாக இருந்தது. இதையெல்லாம் சமாளித்தே அப்போது கருணாநிதி ஆட்சியை நடத்தினார். விஜய் என்னதான் சூப்பர் ஸ்டார் என்றாலும் அவருக்கு கருணாநிதிக்கு இருந்த அரசியல் ஆளுமை இல்லை. இதனால் கூட்டணியை சமாளிப்பது பெரிய சிக்கல்தான். மேலும் மைனாரிட்டி ஆட்சியை அமைந்தால் கூட்டணி கட்சிகள் சொல்லும் சில பல கண்டிஷன்களை கேட்டு நடக்க வேண்டியிருக்கும். முக்கியமான துறைகளை கேட்பது போல் நிர்வாக மாற்றங்கள் வரை கூட்டணி கட்சிகள் கையோங்கி இருக்கும். மேலும் சில குறிப்பிட்ட கட்சிகளுடன் கைகோர்த்தால் அது விஜயின் கிளீன் இமேஜ் பிம்பத்தை பாதிக்கலாம். எனவே அதையும் கவனமாக கையாள வேண்டும். விஜயின் இந்த வெற்றி அவரது மக்கள் செல்வாக்கை நிரூபித்து விட்டது. ஆனால் 100க்கும் மேற்பட்ட பலம் கொண்ட எதிர்க்கட்சியை சமாளிப்பதும் கூட்டணிகளை சமாளிப்பதும் ஒரு புதிய வகை சதுரங்க வேட்டை. எவ்வித அரசியல் முன் அனுபவமின்றி இந்த அக்னி பரீட்சையில் விஜய் எப்படி வெல்லப் போகிறார்? விஜயை பொறுத்தவரை தேர்தல் என்பது வெறும் ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சர் தொடங்குகிறது. அந்த திரைக்கதை அனல் பறக்குமா அல்லது பிரச்சனைகள் வரிசை கட்டி வருமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.